முன்வரிசை கழக தொண்டர்களிடம் திரிஷா நிறுத்தி விட்டார். இதே போல தஞ்சாவூர் கூட்டத்தில் பானுமதினு பானுமதி ஒரு தொழிலாளின்னு சொல்றார். இது கள்ளிச்சடை அரசியலை செய்பவர்கள் தான் திமுக. சங்கர் படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சிருக்கு. அதுவும் இளைஞர்கள் காட்சி செய்வதை போல ஒரு காட்சியில் நடிச்சிருக்கு. இப்படி கருணாநிதி, அண்ணாதுரை 2 பேருமே கார்பரேட் ஏஜென்ட்டுகள். இந்த கார்பரேட் ஏஜென்ட்டுகளோடு தான் கீர்த்தனா டெல்டாவில் வாக்கே வராது. இப்போ டெல்டாவில் பலமாக யோசித்து நாங்கள் கைது செய்யவில்லை, விசாரித்து விட்டு விடுகிறோம் என்று தாவேகா தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்ட வழக்கை தொடுத்தால் மீண்டும் கைது செய்ய தயார். நீங்க சாதாரண விசாரணை கூப்பிடும் போத பாத்ரூமில் குற்றவாளியாக நீங்க சித்தரித்தது கண்டிப்பாக சார். உதயநிதி பேச்சு தமிழ்நாடுக்குள்ள பார்த்தீங்கன்னா போராட்டம். திமுக சாலை மறியல் ஆரம்பிச்சு, தடியடி ஆரம்பிச்சு, தமிழ்நாடு ஃபுல்லா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடக்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இந்த போராட்டம் செயற்கையான போராட்டம். மாவட்ட செயலாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை என்றால் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும். அப்போ இந்த திமுக தொண்டர்கள் பாவம், அப்பாவி தொண்டர்கள், 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்த பலனையும் அனுபவிக்காதவர்கள். இதில் திருச்சி நேரு, கோவை செந்தில் பாலாஜி, சென்னை சேகர்பாபு, மதுரை மூர்த்தி, மேற்கு மாவட்டம் வேலு, இவர்கள் 5 பேரும் பல மாவட்ட செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்களை, நகர செயலாளர்களை போராட சொல்லி தூண்டி விட்டதனுடைய விளைவு இது போன்ற ஆங்காங்கே சில போராட்டங்கள், தடியடி நடக்குது. நாளைக்கு இதெல்லாம் மறந்துவிடும், அவன் வேலைக்கு போயிடுவான். இதுதான் திமுகவினுடைய போராட்ட களத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட போராட்ட களம், இயற்கையான போராட்டம் அல்ல. இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும், உதயநிதி தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசிய பேச்சு திட்டமிட்டு முன்வரிசை கழக தொண்டர்களிடம் திரிஷா இப்படி நீங்கள் கத்திக்கொண்டே இருக்க வேண்டும். நான் திரிஷாவை பற்றி பேசுகிற பொழுது நான் விஜயை பற்றி பேசுவேன். கர்நாடகாவில் தண்ணி வர வேண்டும், அதற்காக போராடாமல் விஜய் திரிஷா வீட்டில் இந்த கேள்வி கேட்கிற பொழுது கீழே இருக்கிற முறை திரிஷான்னு கத்துறான். நீங்கள் இதுதான் திமுகவினுடைய கொள்கை. 1967 அண்ணா இதே இடத்துல, இப்போ அண்ணாவுடைய பேரன் கருணாநிதி பேரன் பேசுகிற இதே இடத்துல 67 தேர்தலுக்கு முன்பு பானுமதின்னு கத்துறாங்க. இப்போ திரிஷான்னு கத்துறாங்க. என்ன காரணம்னா, அண்ணா ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதுறாரு. அந்த படம் யாருடைய படம்னா என்எஸ்கே படம், என்எஸ் கிருஷ்ணன் படம். பானுமதியை அண்ணா சீண்டலில் ஈடுபட்டதனுடைய விளைவு அண்ணா அங்கிருந்து விரட்டப்படுகிறார். என்எஸ் கிருஷ்ணன் கூட சொல்றாரு, ஏப்பா நீ கிளம்பிடு, எனக்கு நடிகை மக்கள் ரசிப்பான், வாசனை இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்படி சீண்டலில் ஈடுபட்ட அண்ணாதுரையை பானுமதி காலில் கிடந்தது கைக்கு வந்துருச்சு. இதற்கு பிறகு அண்ணா கதை வசனம் எழுதுவதையே நிறுத்தி விட்டார். இதே போல தஞ்சாவூர் கூட்டத்தில் பானுமதினு தொண்டர்களை விட்டு கத்த சொல்றாரு. அப்போ பானுமதி பற்றி பேசுகிற பொழுது அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், அவள் படிதாண்டா பத்தினி அல்ல. அந்த அம்மாவுக்கு அப்போ குழந்தை ஊட்டி கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. படிதாண்டா பத்தினி அல்லன்னா அந்த பானுமதி ஒரு தொழிலாளின்னு சொல்றார். இதை ஆய்வு செய்வதற்கு தான் திமுக ஆரம்பிக்கப்பட்டதா, இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு தான் இவருக்கு அண்ணான்னு பெயர் கொடுக்கப்பட்டதா? இப்படி கள்ளிச்சடை அரசியலை செய்பவர்கள் தான் திமுக. ஆபாசமும் திமுகவும் விளக்கவே முடியாது. அதே போல நேரு இந்திய பிரதமர், சினிமாவோ பண்டாரநாயக்கா இலங்கை பிரதமர், 2 பேரும் இந்த மலையக தமிழர் பிரச்சனையை சந்தித்து பேசிய பொழுது 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது. பல அதிகாரிகள் முன்னிலையில் நடக்குது.
கருணாநிதி என்ன சொல்றாரு சென்னையில் உட்காந்துட்டு, நேருவோ மனைவியை இழந்தவர். அப்போ முதல் பெண் பிரதமர் தான் சினிமாவை பண்டாரநாயக்கா இலங்கையில். சினிமாவை பண்டாரநாயக்கா கணவனை இழந்தவர். இரண்டு பேரும் என்ன பேசியிருப்பார்கள்? இப்படி ஆபாச கொச்சை வசனகர்த்தா தான் கருணாநிதி. இப்போ கருணாநிதி பேரன் மேகதாது தண்ணீர் வேண்டும் என்று போராடுகிற சூழல்ல கீழிருந்து திரிஷா திரிஷான்னு கத்துறான். அப்போ நீங்க இந்த கருத்துக்கு உதயநிதியுடைய நெருங்கிய நண்பி நிவேதா பெத்ராஜ் ஒரு ட்வீட் போடுது, புறங்கூறி வாழ்வதை விட சாவது மேல். அப்போ என்ன என்ன இப்படி நிவேதா பெத்ராஜ் உதயநிதி சாப சொல்லுதுன்னா, உதயநிதி திரைப்பட நடிகையான நிவேதா பெத்ராஜை துபாயில் தன்னுடைய விருந்தினராக தங்க வைத்து பல பேருக்கு விருந்தாக்கினார் என்கின்ற செய்தியும் இப்போ வருது. இதன் காரணமாக நீ மரணித்து போ இப்படி நிவேதா பெத்ராஜ் சொல்லுகிற அளவுக்கு மலிவான நபர் தான் உதயநிதி. இந்த டவுசர் பாய்ஸ் இவர்கள் போட்ட ஆட்டம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அப்போ இவர்களை பொறுத்தவரை தாத்தா எப்படி குற்றவாளியோ பேரன குற்றவாளி. தந்தை பாபு பாத்திமா உலகத்துக்கே தெரியும். அண்ணாநகர் ரமேஷ் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொல்லப்பட்டார். காரணம் அந்த புற சாட்சிகள் எல்லாம் ஜெயலலிதாவிடம் அப்ரூவ் ஆயிடுவார்னு அதிமுக ஆட்சியில் அண்ணாநகர் ரமேஷ் தொடர்புகள் அத்தனை ஆதாரங்களை வைத்திருந்த அண்ணாநகர் ரமேஷும் இரண்டு பெண் குழந்தைகளும் பட்டார் கருணாநிதி குடும்பத்தால். ஏன்னா ஸ்டாலினுடைய முழு கேரியரும் வெளியில் போயிடும். ஒரு திரைப்பட நடிகை, அந்த அம்மா பிரபலமான திரைப்பட நடிகை, இப்போ அந்த அம்மாவை காணோம். அந்த அம்மாவுக்கும் ஸ்டாலினுக்கும் இருந்த தொடர்பை முழுக்க நீதிமன்றத்தில் சொல்ல வழக்கு தொடுக்க சொன்னார் ஜெயலலிதா. அந்த அம்மா முடியாது சொல்லிருச்சு. கடைசி அந்த அம்மா கூட ஜெயிலில் போடுது ஜெயலலிதா. அந்த அம்மா சங்கர் படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சிருக்கும். அதுவும் இளைஞர்கள் காட்சி செய்வதை போல ஒரு காட்சியில் நடிச்சிருக்கு. இப்படி கருணாநிதி, அண்ணாதுரை, ஸ்டாலின், உதயநிதி இவர்கள் அத்தனை பேரும் அரசியல் என்பது பாலியல் தொடர்பு தான். பாலியல் தொடர்பை தாண்டி இவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், வேதாந்தம் எதுவுமே தெரியாது. இந்த டவுசர் பாய்ஸ் கும்பல் சோமா செட்டு, எம்ஆர்சி நகருக்கு சோமா செட்டில் எத்தனை நடிகைகள் கூத்து கும்மாளம் கோடிகளில் பணம் புரண்டது. எல்லா மக்கள் பணம். 85,000 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் ஒரு மது போத்தல் ஒயின், நம்ம ஊர் காசுக்கு 85 லட்சம் ரூபா. இதை லண்டனில் இருந்து எடுத்து கொண்டு வந்து மது அருந்துகிற அந்த டவுசர் பாய்ஸ். இப்போ அந்த டவுசர் பாய்ஸ் மிச்சமான 2 டவுசர் பாய்ஸு கீர்த்தனாட் இருக்காங்க. ஒருவர் கார்த்தி, அவர் பழைய திமுக அமைச்சரான பிஆர்பி ராஜாவிடம் உதவியாளர். இன்னொருவர் ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, இவர் ஹெல்த் சுகாதாரத்துறை சுப்பிரமணியிட்ட இருந்தவர். 2 பேருமே கார்ப்பரேட் ஏஜென்ட்டுகள். இந்த கார்ப்பரேட் ஏஜென்ட்டுகளோடு தான் கீர்த்தனா கார்ப்பரேட் செய்து கொண்டு இருக்கிறார் என்ற தகவலும் வருது. ஆக மொத்தம் திமுகவினுடைய தரகர்கள், ஏஜென்ட்டுகள் அத்தனை பேரும் இப்பொழுது தாவேகாவினுடைய அமைச்சர்களை சுற்றி சுற்றி வருகிறார்கள். இந்த அரசியல் தான் முழுக்க முழுக்க உதயநிதி செய்கிறார். உதயநிதியினுடைய கோபம், காவிரி நீர் வராமல் காவிரி வறண்ட பாலைவனமானால் விஜய்க்கு டெல்டாவில் வாக்கே வராது. இப்போ டெல்டாவில் விஜய்க்கு வாக்கே இல்லை. இப்போ இந்த கபினி அணை நிரம்பி உடைகிற நிலை வருகிற பொழுது காவிரி நீங்கள் நீர் வரத்து வந்தது, இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்று தந்தது. இது உதயநிதிக்கு கோபம். தஞ்சாவூரை அவர் தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் செய்ய போனது காவிரி நதிநீர் வறண்டு போனதுனால ஆர்ப்பாட்டம். காவிரி கரை புரண்டு ஓடியதனுடைய விளைவு அவர் தண்ணி எந்த தண்ணின்னு தெரியாமல் விஜயை, திரிஷாவை 2 பேரையும் தொடர்பு படுத்தி பேசியது. இப்பொழுது அவரை கைது செய்வதற்கு விஜய் தரப்பு பலமாக யோசித்து
நாங்கள் கைது செய்யவில்லை, விசாரித்து விட்டு விடுகிறோம் என்று நீதிமன்றத்திலேயே அரசு வழக்கறிஞர் சொல்றார். இந்த அரசு வழக்கறிஞர் யாரை கேட்டு சொல்லியிருப்பாரு? முதலமைச்சர் அலுவலகத்தை கேட்டு தான் சொல்லியிருப்பார். அப்போ விஜயை உதயநிதியை கைது செய்து சிறையில் அடைக்க விரும்பவில்லை. தமிழ்நாடு முழுக்க தாவேகா தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்ட வழக்கை தொடுத்தால் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உதயநிதி குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கே வாய்ப்பு இருக்கு. 5 கேஸ் இருந்தாலே குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம். 150 கேஸ் இப்போ தமிழ்நாடு முழுக்க உதயநிதி மீது போடப்பட இருக்கிறது. ஆகையால் உதயநிதி தற்காலிகமாக தப்பிக்கொள்ளலாம், ஆனால் நிரந்தரமாக தப்ப முடியாது. இதற்கான சூழலை விட்டு பிடிக்கக்கூடிய சூழலை தாவேகா விஜய் அவர்கள், அரசு தரப்பு வழக்க அறிஞர்கள், சட்ட ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ தஞ்சாவூரிலிருந்து தப்பி வந்து விடலாம், ஆனால் தமிழ்நாடு முழுக்க 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்படுகிற பொழுது கண்டிப்பாக உதயநிதிக்கு குண்டர் சட்டம் தயார். நீங்க சாதாரண விசாரணை கூப்பிடும் போத பாத்ரூமில் ஒளிந்து கொண்டார். அவர் மனைவி தான் இருங்க கொஞ்ச நேரத்தில் வருவார். பாத்ரூமில் தண்ணி வரல, அப்போ தண்ணி இறக்கி போயிட்டார கிணத்துல. காவல்துறையை கண்டு இப்படி அஞ்சுகிற நீங்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டால் உங்களுடைய நிலைமை என்ன? 150க்கு மேல் வழக்கு தொடுக்கப்பட்டால் இனிமேல் ரீதியான நீங்க திரிஷாவை ஒரு குற்றவாளியாக நீங்கள் சித்தரித்தது கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பு சட்டப்படி நீங்கள் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க தாவேகா தொண்டர்களால் போடப்படுகிற பொழுது குண்டர் சட்டம் உறுதி. அவர் வந்து பேரை மென்ஷன் பண்ணல, அவர் வந்து கேடுகிறவங்க தான் பேரை சொல்றாங்க தவிர பேரை மென்ஷன் பண்ணல குறிப்பிட்ட சொல்லியிருந்தானே இது நம்ம டக்குன்னு இது பாயும். அதனால வந்து சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு நீங்க திரிஷாங்கிற அந்த தொண்டர்கள் திரிஷா பெயரை சொல்லுவதற்கு திமுக மேடைகளில் எப்பவுமே கூட்டத்திற்கு முன்பு ஒரு தயார் நிலை வைக்கப்படும். என்ன கேள்வி கேட்கணும் செயற்கையா, இது அண்ணாதுரை காலத்திலிருந்தே இருக்கு. அப்போ திரிஷா திரிஷா திரிஷான சத்தம் போட வேண்டும் என்று இவர்கள் தயார் செய்யப்பட்டார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ முக்தார் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார், திருச்சி சூர்யா குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். 2 பேரும் விஜய் என்ன சொன்னாங்க? ஒரு பத்திரிகையாளராக விமர்சனம் பண்ணாங்க. உதயநிதியை போல உள்நோக்கத்தோடு அவர்கள் விமர்சனம் செய்யல. ஒரு பத்திரிகையாளர் பல விஷயங்களை பேசுவான், அவன் திமுக காரன் அல்ல, திமுகவுக்காகவும் பேசலை. 2 பேருமே ஒரு ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையில் பல விமர்சனத்தை வச்சான். அவருக்கு மீது என்ன போட்டிருக்கணும்? மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் 6 மாத காலம் பிணையே இல்லாமல் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கு. அப்போ அவர்களுக்கு ஒரு நீதி, உதயநிதிக்கு ஒரு நீதியா? உதயநிதி மீதும் குண்டர் சட்டம் பாய வேண்டும். குண்டர் சட்டம் பாயவில்லை என்றால் நீங்க விஜயினுடைய அதிகாரம் உதயநிதி அதிகாரத்தை விட வலுவாக இருக்கிறதாக நீங்க பின்வாங்குறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் தான், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவதை நீங்க கட்சிக்காரன் கூட பேச ஆரம்பிச்சான்னா இது பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீடு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இவர்களை நோக்கி தலைவரே பேசுறாரியா? தலைவரே தஞ்சாவூர் மேடையில் பேசுறார். அப்போ இதை எழுத்து வீடு பக்கத்து வீடு சகோதரிகளை இதே போல சீண்டலில் திமுக தொண்டர்கள் ஈடுபட்டால் இது முன்மாதிரியா போயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டா போகும். தலைவரே பேசுறாரியா திரிஷா பத்தி, தலைவரே பேசுறார் விஜய் திரிஷாவை பத்தி. அப்போ நாம எகுத்த வீட்டு கனிஷ்காவை பத்தி பேசுவோம், எகுத்த வீட்டு முனிஷாவை பத்தி பேசுவோம். இப்படி திமுக தொண்டர்கள் சட்டத்தை கையில் எடுத்தால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதான் சார், இப்போ வெளியே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே ஆரவாரமா இருக்குது. தொண்டர்கள்லாம் உற்சாக வரவேற்பு தராங்க. விசாரணை 5 நிமிஷம் முடிச்சுட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இல்லைங்க, அதாவது தஞ்சாவூர் வரைக்கும் இவரை அழைத்து கொண்டு போகணும். அதுதான் முதலமைச்சர் அலுவலகம். நீங்கள் காலையில் நீதிமன்றத்திலேயே இவர் விட்டுருங்க, இவருக்கு ஒரு படிப்பினை. தஞ்சாவூர் வரைக்கும் போலீஸ் காவலில் இதுதான். இது போதுமான தண்டனை அல்ல. இது தாவேகா தொண்டர்களை இது அவர் எதிர்பார்த்தது எப்படியும் கைது செய்து 15 நாளாவது சிறையில் அடைக்கணும்.
விஜய் இவர்களை கண்டு அஞ்சுகிறாரான்னு கேள்வி வருது. இதுவரை சேகர் பாபு கைது செய்யப்படவில்லை. பல ஊழல் செய்த நேரு கைது செய்யப்படவில்லை. பல கோடிக்கு கொள்ளையடித்த மூர்த்தி கைது செய்யப்படவில்லை. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க ரிசல்ட் என்ன? சிறையில் அடைச்சிருக்கணும். 15 நாள் சிறையில் அடைத்தால்தான் அந்த வழி தெரியும். 15 நாள் அவருக்கு ஏ கிளாஸ் தான். இருந்தாலும் சிறை அனுபவமே இல்லாத உதயநிதி முதலமைச்சர் நாற்காலி, துணை முதலமைச்சர், அமைச்சர், அப்போ சிறை அனுபவம், அங்கே கொசுக்கடி, சிறை உணவு, இது எப்படி இருக்குன்னு அவருக்கு விஜய் அவருக்கு தெரிய வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்த பிறகும் விஜய் இந்த வாய்ப்பு ஒரு காலத்தில் நமக்கு வந்துருமோ இப்படி பயந்துதான் அவரை வெளியில் விட்டார். அரசியல் என்பது காமராஜர்லாம் பல ஆண்டு காலம் சிறையில் அடைபட்டு கிடந்தார். எந்த பதவிக்கும் போகாத தந்தை பெரியார் பல சிறைகள் அடைபட்டு கிடந்தார். இன்னும் சொல்ல போனா சுண்ணாம்புவால் கட்டப்பட்ட அடக்கப்பட முடியாத ரவுடிகளை, சமூக விரோதிகளை அடைத்து வைக்கப்படுகிற பெல்லாரி சிறை, அது சுண்ணாம்பு கல்லையே கட்டி வச்சிருப்பான் பிரிட்டிஷ்காரன். அங்கே உண்டு ராஜாஜி போட்டார். அதே போல் வைக்கம் போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை குளத்தில் நீர் எடுக்க அனுமதிக்கவில்லை. 500 குடும்பம் இருக்கு. 50 குடும்பம் மட்டும்தான் கிணத்தில் நீர் எடுக்கணும். கோயில் வழியாக நடந்து போகக்கூடாது. இதை கண்டித்து பெரியார் போராடிய பொழுது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கையில் காலெல்லாம் சங்கிலி, கழுத்தில் ஒரு பெரிய பட்டயம், கிரைம் நம்பர் எழுதி, எதுக்காக? கொடநாடு எஸ்டேட் வாங்கினதுக்கா? இல்லை ரெட் ஜெயினில் சினிமா எடுத்ததுக்கா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடியதற்காக சிறையில் அடைபட்டு கிடந்தார். இப்படியெல்லாம் உதயநிதி போராடலை, இப்படியெல்லாம் சிறைக்கு வரல. கண்டிப்பாக போவார், கண்டிப்பாக நெஞ்ச நிமித்திட்டு போவார். சட்டசபையில் பெரிய எதிர்ப்பை பதிவு செய்வார். நீ என்ன கைது செய்தாலே நான் வந்துட்டேன் பாரு, நாளைக்கு வெளிநடப்பு தான். நாளைக்கு வெளிநடப்பு இல்லை, நாளைக்கு வெளிநடப்பு தான். அந்த ஏன்னா பட்ஜெட் படிக்க ஆரம்பித்த உடனே பட்ஜெட் தமிழக மக்களுக்கு எதிரான பட்ஜெட் எப்போ ஆரம்பித்த உடனே அப்போ சபாநாயகர் என்ன பண்ணுவார்? தூக்கி வெளியே ஓடுங்குவார். இதுதான் நாளைக்கு நடக்கும். நான் நாளைக்கு நடப்பது இன்னைக்கே சொல்கிறேன். காரணம், எப்படியாவது அவர்களை வம்பிழுக்கணும், அவர்கள் மீது குற்றச்சாட்டை பதிவு பண்ணணும். அவர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை திமுக பதிவு செய்து கொண்டே இருக்க வேணும். மக்களுக்காக போராடுவதை போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.